அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் கவிராஜ். நான் இன்று கூற வந்துள்ள தலைப்பு கல்வி புரட்சியில் காமராஜரின் பங்கு. விருதுப்பட்டியில் குமாரசாமி சிவானி அம்மா தம்பதியருக்கு 1903 ஜூலை 15 பிறந்தவர் தான் நமது காமராஜர். இன்றைய விருதுநகர் அன்று விருதுப்பட்டியாக இருந்தது. நம் காமராஜரை பற்றி பேசுவதற்கு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைபடியாக்கரங்களுக்கு சொந்தக்காரன் நமது கர்ம வீரர் காமராஜரை பற்றி நான் பேச வந்துள்ளேன். சில மகான்களை கடவுள் தோற்றுவிப்பதன் காரணம் மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இன்று கூறுவதுண்டு. இதே போல் காமராஜர் பிறந்ததும் நாட்டு மக்களின் நலனுக்காக என்று கூறிய உரையை தொடங்குகிறேன். கல்வி கண் கொடுத்த வள்ளல் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை மனமாற பாராட்ட வேண்டும் என்றால் இந்த வள்ளல் என்ன பாடுபட்டிருப்பார்? பெற்ற தாய் தந்தையை நட்டாட்சியில் விடாமல் பேணி பாதுகாப்பவன் எவனோ அவனே சிறந்த கல்விமான். நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மைகள் பல புரிபவனே சிறந்த கல்விமான். தற்சொருக்கை விட்டொழிப்பவன் எவனோ, கசடற்ற மனத்தை உடையவன் எவனோ, பிறரை நேசிப்பவன் எவனோ, எந்த ஒரு பிரதிபலனையும் எவரிடமும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நலன் விளைவிப்பவன் எவனோ அவனே உயர்கல்விமான் ஆவான். காமராஜர் பதவிக்கு வந்த சமயத்தில் படிக்காதவர் என்று அனைவராலும் விமர்சிக்கப்பட்டவர். ஆனால் பல பல திட்டங்களை தீட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். காமராஜர் தனது வாலிப பருவத்தில் திருவனந்தபுரத்தில் சில காலம் வசித்தார். தன் கடைவேளையை முடித்த பின்பு காங்கிரஸ் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலை ஓரத்தில் ஸ்ரீதரன் என்ற சிறுவன் தூக்கில் தொங்க முயல்வதை கண்டார். உடனடியாக ஓடி சென்று அந்த சிறுவனை காப்பாற்றி, நீ எதற்கு தூக்கில் தொங்க முயன்றாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, எனக்கு அப்பா கிடையாது, அக்கா தான் படிக்க வைத்தார்கள். ஆனால் என்னுடைய இறுதித் தேர்வில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். என் அக்காவால் என்னை மீண்டும் படிக்க வைக்க முடியவில்லை, அதனால் தான் தூக்கில் தொங்க முயன்றேன் என்றார். அதற்கு காமராஜர், நீ கவலைப்படாமல் வீட்டிற்கு செல், உன் படிப்பு செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். பின் காமராஜர் தனது வீட்டிற்கு வந்து தன் கை செலவுக்கு வைத்த பணத்தை மிச்சம் பிடித்து ஸ்ரீதரன் படிக்க வழிவகுத்தார். பின் காங்கிரஸ் கூட்டத்தில் உள்ள பிரமுகர்களை சந்தித்து ஸ்ரீதரன் படிக்க வழிவகுத்தார். இவர் ஸ்ரீதரன் மேல் கொண்ட கரிசனம் தான் பின்னாளில் இவர் தமிழக முதல்வராக பதவியேற்றதும் கல்வி புரட்சியில் ஈடுபட மிக பெரும் காரணமாக இருந்தது. 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சால சிறந்தது என்ற வரிகளுக்கேற்ப காமராஜர் 17,000 பள்ளிகளுக்கு மேல் திறந்து வைத்துள்ளார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி? அதனால் காமராஜர் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்த. காமராஜர் பதவிக்கு வந்த போது ராஜாஜியால் மூடப்பட்ட 6000 தொடக்க பள்ளிகளை உடனே திறக்க ஆணையிட்டார். இவர் 6 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கி புதிய பள்ளிகள் கட்டுவது, ஆசிரியர்களை நியமிப்பது ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தினார். அனைத்து குழந்தைகளும் தொடக்க கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல தொடக்க பள்ளிகளை ஆரம்பித்தார். கல்வி உயர்நிலைக்குழு அமைத்து அதன் மூலம் புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் 300க்கும் மேல் மக்கள் தொகை உள்ள எல்லா கிராமங்களிலும் 1 மைல் சுற்றளவுக்கு பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது காமராஜரே ஆவார். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பள்ளியில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை 1960ஆம் ஆண்டு இவர் கொண்டு வந்தார். ஆண்டு வருமானம் 1200க்கு கீழ் உள்ள எல்லா குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டது. பின் இதன் உச்சவரம்பு 1500ஆக உயரப்பட்டது. 1962ஆம் ஆண்டு இந்த அனைத்து உச்சவரம்பையும் உடைத்து அனைவருக்கும் இலவச கல்வி
என்ற முறையை கொண்டு வந்தார். கிராமங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு அரசாங்கமே வீடு கட்டி கொடுக்கும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து இளம் பாடசாலைகள் திறக்கப்பட்டன. முதியோர் கல்வியும் கற்பிக்கப்பட்டன. பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், தொழில் மற்றும் விவசாய கல்லூரிகளில் படிக்கும் தகுதியுள்ள மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் கிடைக்க ஏற்பாடு செய்தார். இவர் காலத்தில் தான் மருத்துவமனைகளில் நர்சிங் பயிற்சி அளிக்கப்பட்டது. உடற்பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் ஆகியவை தொடங்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக நூலக சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 454 கிளை நூலகங்களுக்கு மேல் அமைத்துள்ளார். எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்ட மத்திய நூலகத்தை அமைத்தார். இவ்வாறு கல்வியில் சிறந்த தமிழகத்தை உருவாக்க காமராஜரின் பங்கு மிக முக்கியமானது என்பதால் இவருடைய பிறந்த நாளன்றான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசால் 2006ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் ஏழையாகவே பிறந்தேன், ஏழையாகவே இறப்பேன், ஆனால் என் மக்கள் கல்வியாளர்களாக உயர வேண்டும் என்று அவர் சொல்லியது போல 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் நம் மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அவர் மறைந்த பின்பும் அவரிடம் வெறும் ஒரு பைசா கூட கிடையாது. ஆனால் அவருடைய பெயர் தற்போதும் கல்வி அறிக்கைகளில் பொன்னொழி விட்டுக் கொண்டிருக்கிறது. நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் நம் மனதை விட்டு மறையவில்லை. அவருடைய கனவு என்ன? கல்வியில் சிறந்த தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அதனால் மாணவர்களாகிய நாம் அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நன்றாக படிப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.